எதுக்கு காலேஜ்க்கு வந்துட்டு 2 பேரும் வெளியில போறீங்க? சார் நாங்க இப்பதான் சார் காலேஜ்க்குள்ள வரோம். நான் இப்ப கேட்கல, நேத்து கேட்டேன். சார் நீங்க நேத்து கேக்குறேன்னு சொன்னீங்க தானே சார் எங்களுக்கு தெரியும். சரி இப்ப சொல்லுங்க, நேத்து எதுக்கு காலேஜ்க்கு வந்துட்டு போறீங்க? சார் அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு அதனால போயிட்டோம் சார். அப்படியே காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளில போயிட்டோம் சார். இப்ப அது முக்கியம் இல்ல. இது காலேஜ் நினைச்சீங்களா இல்ல நீங்க வந்துட்டு போற பார்க் நினைச்சீங்களா? சார் காலேஜ் தான் சார் நினைச்சோம். பார்க்னு நினைச்சா நாங்களா வரவே மாட்டோம் சார். நான் சொன்னா சரியா காதுல விழுகல. இப்போ உங்களுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் சார். வாய முறி. என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பேசுங்க. சார் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபீவர் சார் அதனால போயிட்டோம் சார். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தானே போயிருக்கணும். சார் நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். காலேஜ் 9 மணிக்குனா நீங்க 9 மணிக்கு வரவே இல்ல சார். நான் எத்தனை மணிக்கு வருவேன்? நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்களான்னு? அப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க என்கிட்ட கேட்காம போயிருக்க கூடாதுன்னு. என்னதான் இருந்தாலும் கேட்டு போயிருக்கணும்ல. அதுக்கு நீங்க சீக்கிரமா வந்திருக்கணும்ல சார். இப்ப என்ன நான் சீக்கிரம் வராதனால தான் நீங்க என்கிட்ட கேட்கல. ஆமா சார் நீங்க சீக்கிரம் வராதனால தான் சார் உங்ககிட்ட கேட்கல. 2 பேருக்கு வர வர இப்ப திமிரு ஏறிடுச்சு. சார் அப்படியே இல்லையே சார். ஆளும் மண்டையும் பாரு கண்ணாடி வேற உனக்கு. அதான் பாருடி கண்ணாடி போட்டு சுத்தமா நல்லா இல்லடி. திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பிரின்சிபல் முன்னாடி நின்று என்ன அங்க 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க? சார் இல்ல சார் நாங்க பேசவே இல்ல சார். சார் எங்களுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சார். நீங்க பதில் சொல்லாம இந்த இடத்த விட்டு போக கூடாது. அப்பா அப்ப இங்கேயே இருந்துக்கலாம்டி. என்ன சொன்ன? சார் ஒண்ணும் இல்ல சார். சார் நாங்க தான் பதில் சொன்னோமே சார். ஃப்ரெண்ட்ஸுக்கு காய்ச்சல் அதனால போயிட்டோன்ட்டு. என்கிட்ட கேட்காம எதுக்கு போறீங்க? இவனடி கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்கான். அதான் பாருங்க எத்தனை டைம்ல பதில் சொல்றது. இப்ப அவன் காதுல விழுந்துச்சுன்னா நம்ம காலிடி. ஆமாடி அவன் காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா நம்ம அவ்வளவுதான்டி. ஏன் 2 பேரும் வெளியில வந்து போனீங்கன்னு கேட்டேன். இவனுக்கு காது கேட்குமா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறான். எத்தனை டைம்ல இவன் சொல்றது. செத்தாடி சங்கீதா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா பாரு. நல்லா இருமிக்கிட்டே பேசிட்டு இருறீ நீ. பாவுண்டி நமக்காக அவங்க போய் திட்டு வாங்குறாங்கடி. பாரு சொட்ட கடுப்பேத்திட்டு இருக்கா சங்கீதாவே. அம்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காண்டி. அதுவும் கரெக்ட் தாண்டி. அவ தான் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் போணும்னு சொல்லிட்டு தானே இருக்கா. ஆனா சொட்டைக்கு என்னமோ உள்ளார வெயில் அடிக்கிற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான் பாரு. ஒருவேளை கண்ணு தெரியாத என்னமோடி அப்படின்னு தான் நினைக்கிறேன்டி. அவன் காதுல விழுகணும் உன்னையும் சேர்த்து அங்க நிக்க வைக்க போறான் பாரு. பிரின்சிபல் ரீ கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறீ. மேடம் மட்டும் அப்படியே மரியாதை கொடுக்குறாங்க பாரு. சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடு. தண்ணி குடுறி முதல்ல அதான் இரும்புறியே. இப்பதாண்டி குடிச்சிட்டு வந்தேன். என்னதுரி குடிச்சிட்டு வந்தியா? பைத்தியம் வேற மீனிங்ல புரிஞ்சுக்காத. சும்மாடி விளையாண்ட அவ்வளவுதான். விடு விடு. எங்க உங்க கூட இன்னொரு பொண்ணு வந்துருந்துச்சு? எங்க அது? சார் அவங்க மெடிக்கல் காலேஜ் சார். போய் கூப்பிட்டாங்க. அதிரா இங்க வா. இவ எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுறா? நான் சவுண்டா சொன்னா நீ மெடிக்கல் காலேஜ்ல போய் கூப்பிட்டாங்கன்ட்டு. ஒருவேளை அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லிடுவானோ? காது கேட்குமா இல்ல காது கேட்காத மாதிரி நடிக்கிறியா? மெடிக்கல் காலேஜ்ல கீதாவை கூப்பிட்டுவான்னு சொல்றாங்கடி. ஓ அப்படியாடி கொஞ்சம் பயந்துட்டேன்டி. போ 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 இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆனா கூட திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அந்த சொட்டைக்கு ஒரு வேலை இல்ல. சரி நான் போயிட்டு வரேன்டி. ஒரு கேள்வி கேட்கணும் நீ போயிட்டு வா நான் கேட்டுக்கிறேன். என்ன பண்றீங்க? வாமா டக்குனு. இப்பதான்டி கூப்பிட்டா வரதுக்குள்ள என்னடி இப்படி கத்துறான்? வரேன் சார். போடி டக்குனு. சரி போயிட்டு வரேன்டி. போடி போடி. ஏதாச்சும் ஆபத்துல வந்து காப்பாத்திடுறீ. என் டிசியும் சேர்த்து கிளியறதுக்கு உனக்காவது அம்மா இருக்காங்க சொல்லிடுவாங்க. ஏமா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலும் விடிஞ்சிரு. போடி நான் போயிட்டு வரேன்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இருக்கட்டும். என்ன கிளாஸ் போகாம இங்க நடந்துட்டு இருக்க? சார் கிளாஸ்க்கு போகதா சார் போனா. அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க சார். போய் மெடிக்கல் காலேஜ்ல பொண்ணு கூப்பிட்டு வா. சார் பேரு சொல்லாம எப்படி சார் போய் கூப்பிட்டு வரது? எல்லா பொண்ணையும் கூப்பிட்டு வரணுமா சார்? சொன்னது மட்டும் செய். சரி சார் பேரு சொல்லுங்க. சங்கீதா பொண்ணு பேர் என்ன? எனக்கு தெரியவே தெரியாது. என்ன மாதிரி பண்றா பாரு. பேரு சொல்லுவான்னு. சார் சங்கீதா சார். ஏடி பைத்தியம் மாதிரி உன் பேரு சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு இப்ப பாரு. உன் பேரு கேட்கலாமா? அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். தெளிவா கேட்கணும்ல சார். கீதா சார். அதெல்லாம் புரிஞ்சுச்சா? போய் கீதா பொண்ணு கூப்பிட்டா. சார் இதெல்லாம் சொன்னீங்க எத்தனாவது யாருன்னு சொல்லலையே சார். முன்னால கூப்பிட்டு சொல்லல என்ன சொல்லணும்? தெரியாத மாதிரியே நடிக்கிற பத்தியாடி அங்க நிக்கிறடி ஆதிரா. கம்மடி இரு. அதிரா போசல என்ன பண்ணிட்டு இருக்க? சார் போயிட்ட 4th இயர் தான சார்? சொல்லவே எப்படி? சார் சங்கீதா சொன்னா. நீ ஏண்டி என்ன மாட்டி விடுற? போயிட்டு வாமா நீ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. உடம்புல பரவாயில்லையா மேம்? உங்களுக்கு தெரியாத மேம். நீங்க தானே மேம் இருந்து பாத்தீங்க. இப்ப பரவாயில்ல மேம். ஓகே வாடா படிக்கலாமாடா? மேம் படிக்கலாம் மேம். சரி போய் எல்லாம் உட்காருங்க படிக்கலாம். ஓகே மேம். என்ன ஆதிரா நீ இந்த பக்கம் மறுபடியும் ஏதாவது புக் மறந்துட்டியா? எனக்கு ஒரு வேலை இல்ல பாருங்க. சரி என்னாச்சு இந்த பக்கம்? திரும்பி உடம்பு எது சரியில்லையா? உள்ள மேல காட்டுன பாசெல்லாம் போதும் சொல்ல வரது கேளுங்க. சரி சொல்லு. மா உங்க பிரின்சிபல் வேணும்னே பண்ணிட்டு இருக்காருமா. அவர் என்ன பண்ணாருன்னா கீதா சங்கீதா அம்முல வெளியில வந்தாங்களா போய் கீதாவை கூப்பிட்டாங்கன்னு என்ன அங்க இருந்து இங்க நடக்க வச்சிட்டாருமா. ஓ அதுக்காக தான் வந்தியா? பிரின்சிபல் கிட்ட மாட்டிட்டாங்களா? ஆமாமா நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் கேட்டா கூட பரவாயில்ல. கேட்ட கேள்வியே 14 டைம் கேக்குறாருமா. எதுக்கு போறேன்னு 14 டைம் கேக்குறாரு. அப்படியே சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு காய்ச்சல் போறோம்னு. திரும்பி அதே தான் கேக்குறாரு. சரி விடு நான் வரேன். சரிடா கீதா நீ போ நாங்க எல்லாம் வரோம். அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வியே கேட்டு சாவடிச்சிருவாரே மேம். அது கூட பரவாயில்ல மேம். கேட்ட கேள்வியே கேட்பாரு மேம். சரி நீ போ நான் பின்னாடியே வந்துடுறேன். மேம் நாங்களும் வரோம் மேம். வாங்க தெரியாத மாதிரி நின்னுக்கோங்க. ஓகே மேம். சரிம்மா டக்குன்னு வாங்கம்மா. அவர் கூப்பிட்டுட்டே கிடப்பாரு. நீங்க முன்னாடி போங்க நான் வரேன். சரிம்மா நான் போயிட்டு வரேன். அப்ப ஆதியும் மாட்டிக்கிட்டாடோ? அவன் மட்டும் தப்பிச்சிட்டாம எப்படி தப்பிச்சனே தெரியல. என்ன ஆதிரா உங்க அண்ணன் தப்பிச்சதுல ஒரு கோவமா இருக்கு போல. எப்படி தப்பிச்சா? சங்கீதா முள்ள மாட்டிட்டாங்க அவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்கடி. சரி சரி போங்க. இல்லன்னா பிரின்சிபல் கத்த ஆரம்பிச்சிருவாரு. சரி அம்மா நான் முன்னாடி போறேன் நீங்க வந்துருங்க. மேம்
சரி நீ போ. ஏண்டி இவர் இப்ப முறைச்சுக்கிட்டு இருக்காரு? வேற எதுக்கு? உனக்காக தான். நான் என்னடி பண்ண? நான் எதுவுமே பண்ணலையேடி. அதான் நேத்து காலேஜ் கட்டடிச்சு வந்தியே, இவர் பாத்துட்டாரு போல திட்டுறாரு. ஏ அது ஃபீவர்னு சொன்னனால வந்தேன்டி, அது ஒரு தப்பாடி. நீ இன்னும் கிளாஸ்க்கு போலியாதிரா? இதோ போறேன் சார். எதுக்காக நேத்து கிளாஸ்க்கு வந்து பாதிட்ட போன? சார் இல்லையே சார், நேத்து கிளாஸ்க்கே நான் போகலையே சார். இல்ல காலேஜ் வந்துட்டு எதுக்கு வெளியில போன? சார் ஃப்ரெண்டுக்கு காய்ச்சல், அதனால தான் சார் போனேன். ஃப்ரெண்டுக்கு காய்ச்சல்னா போயிருவியா? சார் ஃப்ரெண்டுக்கு காய்ச்சல்னா போய் தானே சார் ஆகணும். என்ன ஒரு தைரியம் பாரு கீதாவுக்கு. எனக்கும் நல்லா கேக்குதுடி. தைரியம்லாம் இல்ல, இவர்கிட்ட இப்படி பேசினாதான் விடுவாரு. பயம் உள்ளுக்குள்ளார நிறையவே இருக்குடி. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத மட்டும் அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அவ்வளவுதான்டி. என்ன கேட்காம எதுக்கு வெளியில போனீங்க? சார் நீங்க வரவே இல்ல சார். ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். ஏன் சார் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இல்ல மேம், நேத்து காலேஜ்க்குள்ள வந்துட்டு கேட்காமலே போயிருக்காங்க மேம். சார் இல்லையே சார், என்கிட்ட கேட்டுட்டு தான் சார் போனாங்க. ஸ்டார்டிங் வந்ததுல இருந்தே சொல்லவே இல்ல மேம். அவங்க வராததே இவருக்கு தெரியாது, நம்மள மட்டும் பிடிச்சி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாரு பாரு. மேம் இல்ல மேம், இவர் ஸ்டார்டிங் வந்ததுல இருந்து கேட்ட கேள்வியை தான் மேம் கேட்டுட்டு இருக்காரு, அதனால தான் மேம் சொல்ல முடியல. சார் என்ன சார் இது, ஒரு பிரின்சிபலா இருந்து இந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல எதுக்கு வெளியில போனீங்கன்னு கேட்டேன் மேம். சரி விடுங்க சார். இல்ல மேம், இவங்களுக்குலாம் ஃபுல் டே பனிஷ்மெண்ட் வச்சாதான் மேம் சரியா இருக்கும். சார் ஏன் சார் ஃபுல் டேல வேணாம் சார். இவங்களுக்குலாம் ஃபுல் டே ஸ்டாண்டிங்லயே நிக்கணும் மேம், அப்பதான் மேம் கரெக்டா இருக்கும். சார் பாவம் சார், காலெல்லாம் வலிக்கும் சார். இல்ல மேம், கண்டிப்பா இவங்களுக்குலாம் வைக்கணும் மேம். ஃபுல் டே இங்க தான் இருக்கீங்க. சார் நாங்க 3 பேர்மா சார்? 3 பேரும் தான் வெளியில போறீங்க, ஃபுல் டே இருங்க. கிளாஸ்ல சூரியன் ஒரு பையன் பண்ண எங்க? சார் சூர்யா கிளாஸ்ல இருக்கார் சார். போய் அவங்கள கூப்பிட்டு வாங்க, அவங்களும் உங்க கூட தானே வந்தாங்க. சார் இல்ல சார், நேத்து அவங்க என் கூட வரல சார். பார்த்த சூர்யாவும் உங்க கூட தான் வந்தான்னு நினைக்கிறேன். சார் உண்மையாலுமே சார் இல்ல சார். என்னடி இவர் உண்மையை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, பொய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சார் ஆமா சார், சூர்யா நேத்து வரவே இல்ல சார். அவர் ஆதியனாவை பார்த்துட்டு தான் சூர்யான்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன்டி. உண்மையை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு இவரு. சார் ஆமா சார், சூர்யா நேத்து போல சார். அப்படியா மேம்? சரி மேம். மேம் இவங்களை ஃபுல் டே இங்கே இருக்க வைங்க மேம். எந்த மேம் கேட்டாலும் என்ன பேர் சொல்லுங்க மேம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். மேம் எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிடா, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் மேம். நான் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு போறேன், அவங்களையும் பாத்துக்கோங்க மேம். அதெல்லாம் இருக்கு மேம், வேணாம் மேம். அவங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கடா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல்லையும் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க பாருங்க உங்களுக்காக. ஓகே மேம், நாங்க பாத்துக்கிறோம் மேம், நீங்க போங்க மேம். சரிடா, கால் வலிச்சுச்சுன்னா பின்னாடி சேர் இருக்குல்ல, அதை போட்டு உட்காந்துக்கோங்க. யாராவது ஏதாவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேம், நீங்க போங்க மேம். நான் உங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். ஓகே மேம். கால் ஏதாவது வலிக்குதுன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். நானும் இங்க தானே மேம் இருக்கணும்? ஆமாடா, நீயும் இங்க தான் இருக்கணும், அதான் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே மேம். சாப்பாடு இங்க தான் சாப்பிடணுமா மேம்? ஆமாடா, அங்க சேர் இருக்குல்ல, அதை போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. நானும் இங்க உங்க கூட வந்து சாப்பிடுறேன் மேம். அதெல்லாம் இருக்கட்டும் மேம், பரவாயில்ல மேம். அம்மா சொல்றாளே கேளுங்க. ஓகே மேம். ஃபோன் கையில வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணா கூப்பிடுங்க. ஓகே மேம். சரி நான் போறேன்டா. போயிட்டு வாங்க மேம். லஞ்ச் டைம் வந்து பார்க்கறேன். சரி மேம். என்னமா சொன்னார் சார்? ஃபுல் டே நிக்கணுமாடா? எப்படிமா நிப்பாங்க? கால் வலிக்குமேமா. அப்புறம் என்னடா பண்றது? சார் சொல்லிட்டாரு, நான் சேர் போய் எடுத்து போட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டேன்டா. அப்ப பரவாயில்லம்மா மேம், நாங்களும் இங்கே இருக்கோம் மேம். சரி இங்கே இருங்க, புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிங்க. சரிம்மா. என்ன காவியா, ஒரு டைம் மேம்னு வருது, ஒரு டைம் அம்மான்னு வருது. அது அப்படியே வரதுமா. அம்மா நாங்களும் இங்கே இருக்கோம்மா. சரி இங்கே இருங்க, கோட் மட்டும் கழட்டிட்டு கலர் ட்ரெஸ்ல இருங்க. ஓகேம்மா. ஜாக்கிரதையா இருங்க. எதுக்குமா? யாராவது வந்தா ஜோதி அம்மா தான் உட்கார வச்சாங்கன்னு சொல்லிருங்க. இந்த கிளாஸ் தான் படிக்கிறீங்கன்னு சொல்லிருங்க. ஓகேம்மா, சொல்லிடுறேம்மா. சரிடா, காய்ச்சல் எதுவும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் அடிங்க, நான் அங்கே தான் இருப்பேன். ஓகேம்மா, ஃபோன் அடிக்கிறேம்மா. சரிடா, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போறேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இங்க வந்துருங்கம்மா. நான் வந்துடுறேன்டா. சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. பிரின்சிபல் வந்து என்ன சொல்றது? மேம் தான் இங்க உட்கார வச்சாங்கன்னு சொல்லிடுறா. சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. நீங்களும் எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்கு போலாம்ல. எங்க ஃப்ரெண்டே இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நாங்க உட்கார கூடாதாடி? சரி நாங்க போய் கோட் மாத்திட்டு வந்துடுறோம். கோட் மட்டும் வாங்கி பைக்குள்ள வச்சிரு. சரி போய் மாத்திட்டு வா போ. இப்பதான்ப்பா கோட் கழட்டினோடனே ஃப்ரீயா இருக்கு. உனக்கு கோட் கட்டனோடனே குளூர்ல எனக்கு குளூர்தி. சரி இது அம்மா கிட்ட வேணா சொல்லிட்டா சொட்டு வச்சிருப்பாங்க, வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் வர்றி. இந்த சொட்டைக்கு எப்போதும் வேலையே இல்லடி. பனிஷ்மெண்ட் குடுக்குறேங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா குடுக்குறாரு. ஆமாடி, நான் கேட்கணும்னு நினைச்சேன்டி. என்னடி சொல்றி? இல்லடி, சொட்டங்கிறியா? அவருக்கு தான் அவ்வளவு முடி இருக்கே, அப்புறம் ஏன்டி சொட்டங்கிற? மண்டையில முடி இருக்கு, மண்டக்குள்ள ஒண்ணுமே இல்லையடி. பிளாங்கா இருக்குடி அவருக்கு, நான் சொட்டங்கிறேன்டி. சூப்பர். இது மட்டும் பிரின்சிபல் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான்டி. அன்னைக்கே டிசி கிடைச்சிரு, அவ்வளவுதான். நீங்களா கிளாஸ்க்கு போக வேண்டியதுதானே? நாங்க முடிவு பண்ணிட்டோம்ப்பா, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இங்க தான் இருக்க போறோம். காய்ச்சல் தானே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்காக தான் பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்க, நாங்க நிக்க மாட்டோமாடி. சரி உட்காரவாது செய்யுங்கடி, காய்ச்சல் அடிச்சிருக்குல. நாங்களாவது பரவாயில்லடி, நீ உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் டி விர்ரி. நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் நிக்கிறாங்க பாரு. இதுதான் டி பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சொன்னாலும் இவங்களும் கேட்க மாட்டாங்கடி. அதுக்கு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சங்கீதா. பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல. நாங்க